இப்போ மேம் ஒரு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு கஷாயம் கொடுத்தாங்க, ஒரு மெடிசின் கொடுத்தாங்க. அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க பாருங்கள். நான் முதல்ல இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதான் நான் மேம் கிட்ட சொன்னேன், முடிக்கு நீங்கள் கொடுத்தீங்க ஒரு மெடிசன் கொடுத்தீங்க, நாம் எவ்வளோ முடி கொட்டுறதெல்லாம் நின்று இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது மேம். எல்லாமே இயற்கையில எல்லாமே இருக்கு மேம், இல்லையா? நம்ம தான் அதெல்லாம் தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். இயற்கை சித்தா மெடிசன்ல முடி வளர்றதுக்கு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அயனுக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. எனக்கு முடிக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு சொல்லுங்க. அவங்களும் சொல்லிப்பா, உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா நீட்டு முடியோட அவங்கள நான் பார்க்கணும் எல்லாரையும். சொல்லுங்க மேம். ஹேர் ஃபால் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கு மேம். சேம் டைம் நமக்கு லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா அது இந்த ஃபேட்டு ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு, குண்டா இருக்கேன், கொலஸ்ட்ரால் குறையில அப்படின்னா, ஸ்கின் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இங்கே இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டு. எங்கள் மேம்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை அழகாக க்யூர் பண்ணி அழகாக நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுவீங்க. நம்ம கிட்டயும் பாத்தீங்கன்னா ஒரு 8 வகையான தைலங்கள் இருக்கு மேம். ஸோ உங்களுக்கு கொடுத்தது அஞ்சனக்கல் தைலம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி தைலங்கள் நம்ம குன்றிமணி தைலம் இருக்கு, கரிசாலை மடக்கு தைலம் இருக்கு, சடாமாஞ்சில் தைலம் இருக்கு. இந்த மாதிரி கூந்தல் சம்பந்தப்பட்ட தைலங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் மேம் அதாவது என்னென்னா, இதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டா, அதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டாலாம் இல்லைங்க. நீங்கள் இப்போ குண்டாக இருக்கீங்க, உடம்பு குறையணும், எங்கெங்கேயோ போயிருப்பீங்க, எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எவ்வளவோ டயட் எடுத்திருப்பீங்க. ஆனால் இங்கே எங்கள் மேம் கிட்ட வீடியோலேருந்து நம்பர் எடுத்து இங்கே வாங்க, உங்கள் உடம்பு குறையறதுக்கு, உங்கள் ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்குது. நாட் ஒன்லி இந்த சுகருக்கு மட்டும்தான், கிட்னி இதுக்கு மட்டும்தான், லிவர் ப்ராப்ளம் இதுக்கு மட்டும் இல்லைங்க, அதுதான் பார்க்குறாங்க. இருந்தாலும் எனக்கு உடம்பு குறையில, நான் ரொம்ப குண்டாயிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது இந்த ஃபேட்டு ரொம்ப ஃபேட் ஆகிடுச்சு, குண்டாக இருக்கேன், கொலஸ்ட்ரால் குறையில அப்படின்னா, ஸ்கின் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இங்கே இருக்குங்க ட்ரீட்மெண்ட்டு. எங்கள் மேம்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக வந்தீங்களோ அதை அழகாக க்யூர் பண்ணி அழகாக நீங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? இப்போது நான் இன்னும் ஒரு விஷயம், எல்லாருக்கும் முக்கியமான விஷயம், உலகத்தில் ரொம்ப ஒரு தேவைப்படுற ஒரு விஷயங்க அது. முடி எல்லாருக்கும் கொட்டுது, எங்கள் வீட்லேயும் கொட்டுது. ஆனால் இப்போ நின்று போயிடுச்சு. இப்போ மேம் ஒரு எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு கஷாயம் கொடுத்தாங்க, ஒரு மெடிசின் கொடுத்தாங்க. அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க பாருங்கள். நான் முதல்ல இருந்த முடிக்கும் இப்போ இருக்கிற முடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதான் நான் மேம் கிட்ட சொன்னேன், எனக்கு மட்டும் என்ன கொடுக்குறீங்க, மக்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஒன்று டென்ஷனில் கொட்டுது, ஹீட் ஆனால் கொட்டுது. இதுக்கு என்ன தீர்வு? எல்லாருக்கும் முடி அடர்த்தியாக இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அப்போ அந்த ஆசையை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? வாங்க அவங்கள போய் பார்ப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். நான் என்னென்னா, நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட் பேசியிருந்தானே இருக்கு மேம் இருக்கோம். அதுக்கு இப்போ எனக்கு முடிக்கு நீங்கள் கொடுத்தீங்க ஒரு மெடிசன் கொடுத்தீங்க, நாம் எவ்வளோ முடி கொட்டுறதெல்லாம் நின்று இப்போ நல்லா வளர்ந்துட்டு வருது மேம். எல்லாமே இயற்கையில எல்லாமே இருக்கு மேம், இல்லையா? நம்ம தான் அதெல்லாம் தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம். இயற்கை சித்தா மெடிசன்ல முடி வளர்றதுக்கு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அயனுக்கு, எல்லாத்துக்குமே இருக்கு. அது ஏன் தெரியாம மக்கள் கஷ்டப்படுறாங்க? பாவம், அவங்களுக்குலாம் புரியறது இல்லை, தெரியல எங்க போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க. எனக்கு முடிக்கு கொடுத்தீங்கல்ல, அந்த மாதிரி மக்களுக்கு சொல்லுங்க. அவங்களும் சொல்லிப்பா, உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா நீட்டு முடியோட அவங்கள நான் பார்க்கணும் எல்லாரையும். சொல்லுங்க மேம். ஹேர் ஃபால் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கு மேம், இல்லைங்களா? அந்த மெயினாக பார்த்தோம்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான். ஆமாம், அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு ஏஜ்லையுமே நமக்கு, இப்போ டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்குலாம் கூட நிறைய. எனக்கு விட்டமின் கால்சியம் இல்லைன்ட்டீங்க, அதுக்கு தான் எனக்கு கொடுத்தீங்க. ஆமாம், சொல்லுங்க மேம். ஸோ அந்த மாதிரி டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் ஹேர் ஃபால் ஆகுது. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப்
ஓ ஆமா. நிறைய பேர் என்ன வீக்லி ஒன்ஸ் நான் ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ம். 2 நாள் முடிஞ்சதா 3வது நாள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். சிலர் ஆனா நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்றேன்னு சொல்றீங்க. அது ம். பண்ணலாம். ம். ஆனா கெமிக்கல்ஸ் இருக்கிற ஷாம்பூஸ் வந்து டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம். ஆமா. அதுக்கு பதிலா நேச்சுரலா ஹேர் வாஷ் பவுடர் எப்படி செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ம். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அரப்பு இலை பொடி இருக்குது பார்த்தீங்களா, ம். அதை நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்கும் மேம். ம். இப்போ நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களும் வீட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆமா. இந்த அரப்பு இலை பொடி இருக்குது பார்த்தீங்களா, ம். இது நாட்டு மருந்து கடைகளில் பவுடராகவே கிடைக்குது. ம். ஸோ இதனோட பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பொடி, வெந்தயம், ம். பச்சை பயிறு, எலுமிச்சை தோல் இருக்குது பார்த்தீங்களா, ம். அந்த பொடி, ஷேக்காய் வந்து ரொம்ப குறைவாக இதில் போடணும், பச்சை அரிசி ம். எல்லாமே சேர்த்து பவுடராக ரெடி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் இருந்தாலே போதும். ம். தண்ணீரில் விட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ம். இதில் இப்படி வாஷ் பண்ணும்போது ஹேர் நல்லா சாஃப்டாக சில்கியாக நமக்கு இருக்கும். ஹேர் ஃபாலே இருக்காது. நிறைய பேருக்கு தலையில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃபாலிகுலைட்டிஸ் வரும். ம். முகத்தில் பருக்கள் வர மாதிரி தலையிலும் சின்ன சின்ன கட்டிகள். இதை சரியாகிறதுக்கும் நம்ம தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ம். அதுக்கு அடுத்தது ஜென்ரலாக நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம்னா, இன்டர்னலாக நீங்கள் சொன்ன மாதிரி கால்சியமோ, நமக்கு வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு, ம். அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அதுக்கேற்ற சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் என்ன எடுக்கலாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது, எப்போவுமே ஹேருக்குனா நம்ம நெல்லிக்காய் எப்பொழுதும் சொல்கிறது தான். ம். கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லிக்கீரை, ஸோ இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மக்கிட்ட கொடுக்குற நெல்லிக்கற்பம், உங்களுக்கு கொடுத்தது நெல்லிக்கற்பம் தான், ஆமா. நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ம். ஸோ அந்த நெல்லிக்கற்பமை காலையிலும் இரவும் நம்ம ம். தேனில் கலந்தோ ஹாட் வாட்டரில் கலந்தோ நம்ம எடுத்துக்கலாம். ம். ஸோ நெல்லிக்கற்பம் சொல்கிறது அந்த நெல்லிக்காயை கரிசலாங்கண்ணி கீரை விட்டு பாவனை செஞ்சு ரெடி பண்ணுற ஒரு மெடிசன். ம். ஸோ அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது ஹேர் க்ரோத் நமக்கு நல்லாவே இருக்கும். இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இல்லாமல் நம்மளை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கும்போது ம். நல்ல மாற்றம் நமக்கு தெரிய நல்லா ஆரம்பிக்கும். தூங்கணும்னு கூட சொல்லிட்டீங்க மேம். ஆமா, நீங்க ஆமா. முதல் விஷயமே நல்லா தூங்குங்கன்ட்டாங்க மேம். ஸோ அந்த தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் இந்த டிப்ரெஷன் இல்லாமல் நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருந்துச்சுனாவே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்க நீங்கள் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஹேர் க்ரோத் வராது. இன்னொன்று நம்மளுடைய லிவர் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் நம்மளே சொல்லிட்டோம், லிவருக்கான மெடிசன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுப்போம், கட்டை கிளியர் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கா, அதற்கேற்ற சிகிச்சைகள் மந்தாரை குடிநீர், மரமஞ்சள் குடிநீர், இது எல்லாமே கொடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிடுறோம். சேம் டைம் நமக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னா ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி, அது கற்பமாக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு பித்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் வரும், அதனோட சேர்த்து நரைமுடி பிரச்சனையும் ஏற்படும். ஸோ அது சரியாகிறதுக்கும் நம்ம கரிசலாங்கண்ணி எடுக்கலாம். ஜம்பீர தைலம் எடுக்கலாம், அதாவது எலுமிச்சை பழத்தில் செய்யக்கூடியது, இதை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். முக்கியமாக தயிர், மோர் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். நெல்லிக்காயை வந்து அரைச்சி மோரோட சேர்த்து சாப்பிட்லாம், கற்றாழை அரைத்து மோரோட சேர்த்து சாப்பிட்லாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஸோ தேங்காய் பாலோட மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை நல்லா அரைச்சி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு 1 வீக்லேயே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஸோ ஹேர் க்ரோத் நமக்கு நல்லா இருக்கும், ஷைனிங்காக இருக்கிறதுக்கும், ஸோ டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாரம் ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரிஃபலா பொடி இருக்குது இல்லைங்களா, அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த திரிஃபலா பொடியை நம்ம வாட்டரில் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்ல துவர்ப்பு சுவை இல்லைங்களா. ஸோ அப்போ நமக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் குறைஞ்சு தலைமுடியோட வேர்க்கால்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேர் டிப்ஸ், அதாவது அக்கறைகள், சின்ன சின்ன அக்கறையை நம்ம எடுத்துக்கும் பொழுது தலைமுடி நன்றாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான தைலங்கள் இருக்குமே. ஸோ உங்களுக்கு கொடுத்தது அஞ்சனக்கல் தைலம் தான் கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த மாதிரி தைலங்கள் நம்ம குன்றிமணி தைலம் இருக்குது, கரிசாலை மடக்கு தைலம் இருக்குது, சடாமாஞ்சில் தைலம் இருக்குது. இந்த மாதிரி கூந்தல் சம்மந்தப்பட்ட தைலங்கள் அந்த ரொம்ப நாள் நம்ம சொன்ன மாதிரி குழிப்புடம்லாம் வச்சு எடுத்த தைலங்களாமும் இருக்குது. ஸோ அது பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு இந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிடும். எல்லாருமே என்ன எவ்வளோ நாளில் கண்ட்ரோல் ஆகும், எப்படி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்களோ தலைமுடிக்கும் அப்படி தான். ஸோ நம்ம இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் இன்டேக், அயன் சப்ளிமெண்ட், கால்சியம் எல்லாமே கரெக்டாக எடுக்கும்பொழுது ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைய ஆரம்பிச்சு நியூ க்ரோத் கண்டிப்பாக வர ஆரம்பிச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. முடி கொட்டுதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. எங்கள் மேம் கிட்ட தைலங்கள் இருக்குது. ஒரு 4 வகையான தைலம் இருக்குன்றாங்க. அவங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவங்க என்னென்ன இந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது எதனால் கொட்டுது, முதல்ல நல்லா தூங்கணும், அப்புறம் நிறைய நம்ம உடம்புல என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் இந்த முடி கொட்டும் அப்படிங்கிறது எங்கள் மேம் கரெக்டாக சொன்னாங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அது பிரகாரம் அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியே கொட்டாதுங்க. முடி நல்லா வளரும் எனக்கு மாதிரி. ஏன்னா எனக்கு சுத்தமாக முடி இல்லை. முன்னாடி மேம் கிட்டேருந்து அந்த கஷாயம் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் எடுத்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். மெயின் அவங்க சொன்னதே மெயின் என்னென்னா தூக்கம், நல்லா தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். எது கவலைப்பட்ட என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நடக்காது, நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க. அதுவே முதல்ல நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. ஹேர் ஃபாலிங்கா, இல்லை ஸ்கின் ப்ராப்ளமா, இல்லை உடம்புல எந்த பிரச்சனையா, எதுனாலும் கவலை முதல்ல படாதீங்க. தைரியமாக இருங்க. இங்கே வாங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.